வணக்கம் என்பான தாயக உறவுகளே, விகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலுக்காக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்று உங்களுடன் நைனேஸ். இன்றைய தினமான 2026/7/19 ஞாயிற்றுக்கிழமை பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினுடைய நூற்றாண்டு விழாவானது மிக சிறப்பாக முதல் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. இந்த நிகழ்வுடைய ஆரம்ப நிகழ்வாக மண்டக்கல்லாறு பாலத்தடியில் இருந்து துவிச்சக்கர வண்டி பேரணி அலுவலகத்தை நோக்கி வருகை தந்ததன் பின்னர் அனைவருக்கும் குளிர்பானமாக மோர்பானம் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அலுவலகத்திலே மிக சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. அந்த நிகழ்வுகள் தொடர்பான காணொலியோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றார். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. முதலாவதாக மங்கள விளக்கை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு நமது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சூரியலகன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். மங்கள விளக்கை ஏற்றிய டாக்டர் சூரியலகனுக்கு நன்றி. அடுத்ததாக மங்கள விளக்கை ஏற்றுமாறு புனவரி வைத்தியர் நமது புண்ணிய நாள் ஏமோச்சுமாய சந்தோஷத்தினர்களை அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக எமது தற்போதைய ஏமோ ஆனந்த ஸ்ரீஸ்வர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக எமது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சிவகணேசன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக ஜெயபுரம் மகாவித்தியாலய பிரதி அதிபர் முருகாஸ்வர் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றுமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. இத்துடன் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுகள் இனிதே நிறைவேறுகின்றன. இப்பொழுது விருந்தினர்களை வரவேற்று வரவேற்பு நகரம் இடம்பெற உள்ளது. தமிழ் கொண்டு
வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. இலங்கையிலே முதலாவது சுகாதார அலகு எம்ஓஎச் ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டு 1926ஆம் ஆண்டு இருந்து இன்று 100வது ஆண்டை நிறைவேற்றும் விதமாக நமது பூநகரி சுகாதார வைத்திய அதிகார பணிமனையிலே நமது உத்தியோகத்தர்களும் சார்ந்த நமது பிரதேசம் சார்ந்த மக்களும் ஒன்றிணைந்து இன்றைய நிகழ்வை நினைவு கூறிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற நமது கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சேரநாதன் சார் அவர்களை அன்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் எமது உதவி மேலவை சுகாதார வைத்திய அதிகாரியும் தற்போதைய பூநகரி வைத்தியசாலையின் வைத்தியருமாகிய டாக்டர் சந்தோஷ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற எமது நுழைய வைத்திய அதிகாரி ஆனந்தஸ்ரீ அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வுக்கு மூல காரணமாக இருந்து பல்வேறு திட்டங்களை அமைந்து விடாமுயற்சியுடன் செயற்பட்டு நமக்கு தலைமைத்துவம் வழங்குகின்ற எமது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சிவனேஸ்வர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் எமது இலங்கை வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்துக்களாக பதிக்கக்கூடிய ஒரு இந்த மாதம் முழுவதுமே கல்துறை என்ஐஎஸ்ஸிலும் இதற்கான கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் இடம்பெற வருகின்றன. நாம் நமது சுகாதார வைத்திய அதிகாரியும் இன்று சைக்கிள் ஓட்டத்துடன் ஆரம்பித்து எதிர்வரும் சனிக்கிழமை வரை இந்த நிகழ்வுகளை பல்வேறு வகையிலே, அதாவது என்ஜிடி ப்ரோக்ராம், சிறுவர்களுக்கான வாய்ச்சுவார ப்ரோக்ராம் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள், அதோட உங்களுடைய லோக்கல் ஃபுட்ஸ், அதாவது உள்ளூர் உணவுகளை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வுகள் போன்றவற்றினூடாக இந்த வாரத்தை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். இந்த 100வது ஆண்டிலே உண்மையாக ஒரு இலங்கையிலேயே தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதலாவதாக உருவாக்கப்பட்ட சுகாதார அலகு இப்பொழுது என்ஐஎச்எஸ் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த என்ஐஎச்எஸ் என்ற அலகு ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அங்கே சுகாதார வைத்திய அதிகாரியாக ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் செல்லப்பா என்பவர் தான் முதலாவது சுகாதார வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்பட்டமை நமக்கும் மிகவும் பெருமையான ஒரு விடயம். இன்றைய நாட்களில் 350க்கும் மேற்பட்ட 357 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் இலங்கை பூராகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே பிஹெச்ஐ, பிஹெச்எம் மற்றும் பயிற்சுகாதாரம் சம்பந்தப்பட்ட எஸ்பிடி, ஆய்வுகூட உதவியாளர்கள், ஏனைய சுகாதார உத்தியோகத்தர்கள் என ஒரு பெரிய ஒரு படையணியாக நமது இலங்கை பூராகவும் இந்த பொது சுகாதாரத்தையும் நோய் தடுப்பு சுகாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக இயங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த நமது பிஹெச்ஐ என்கின்றதாவது பொது சுகாதார பரிசோதகர்கள் 1913ஆம் ஆண்டிலும் பிஹெச்எம் எனப்படுகின்ற குடும்ப நல உத்தியோகத்தர்கள் 1920ஆம் ஆண்டு பகுதியிலும், அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சர்வீஸ் வெவ்வேறு பிரிவுகள் ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 1926ஆம் ஆண்டிலிருந்து ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ரீதியிலே இலங்கை முழுவதும் செயற்பட்டு வருகின்றது. இதனூடாக பல்வேறு தொற்று நோய்களை முற்றாகவே நாங்கள் இலங்கையிலிருந்து அகற்றுவதற்கும் தாய் மரணம், சிசு மரணத்தை உலகளாவிய ரீதியிலே நாங்கள் ஒரு சிறந்த மட்டத்தில் முன்மாதிரியாக ஏற்படுத்தி வைத்திருப்பதற்குமாக இந்த பொது சுகாதார நோய் தடுப்பு பிரிவு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. இது பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் ஒப்பிடும் அளவுக்கு எமது சுகாதார சேவைகள் வளர்ச்சி வந்து காணப்படுகின்றன. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் 100 ஆண்டுகளை கடக்கின்ற இந்த நேரத்திலே இந்த காலப்பகுதியிலே வேலை செய்கின்ற அனைத்து உத்தியோகர்களும் பெருமைப்பட வேண்டியவர்கள். அடுத்த 100வது ஆண்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளும் இருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்த ஒரு அரசு தான் 200வது ஆண்டை கொண்டாடும். ஆகவே நாங்கள் இந்த காலத்திலே பயணிப்பதில் சந்தோஷமடைகிறோம். இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு
அனைத்து வகையிலும் உதவி செய்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்கள், சிறுவர்கள், எமது உத்தியோகர்கள், வைத்தியர்கள், பிஹெச்எம் யாரையும் அன்பாக வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு என்ன சிறப்பு எவ்வளவு முக்கியமானது என்பது, அதாவது இது எங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் திருப்பி ஒரு காலம் எங்களுக்கும் கிடைக்க போறதில்லை, எங்களோட பிள்ளைகளுக்கும் கிடைக்க போறதில்லை. பிற பிள்ளைகளோ கூட்ட பிள்ளைகளுக்கு தான் கூட்ட பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இல்லை. அப்ப யாருமே இருக்க போறது இல்லை. 200ஆவது ஆண்டுகளாக கொண்டாடுறதுக்காக இந்த சிஸ்டம் தொடங்கினது 1926ஆம் ஆண்டு. போட்டி ரீதியாக வைத்தால் கூட பரவாயில்லை, குறைந்தது வருஷத்தில் ஒரு 2 தடவையோ 3 தடவை வைத்தால் கூட பரவாயில்லை. இவ்வாறான ஏற்பாடுகள் இன்றைய இளைஞர்களுக்கு, இந்த சிறுவர்களுக்கு தெரியாது. அந்த இந்த அருமையான ஒரு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டு இருப்பதையிட்டு முதலில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நமது இலங்கை திருநாட்டிலே எம்ஓஎச் அளவுக்கான இந்த 100வது ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்விலே தனிக்கும் விருந்தினர்கள் அனுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய செயற்பாட்டிலே உண்மையில் அந்த நெல்லுக்காய பொருள் போன்ற அந்த நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் போது இந்த எதிர்கால சந்ததியினர் நன்றி. முக்கிய பிரச்சனை கார்ல இருக்கிறதும் டயர்ல இருக்கிறதுமான பார உலோகங்கள் மற்றும் நச்சு பதார்த்தங்கள் நெல்லின்ற கோதுக்கால உள்ள போகும். இவருக்கு கோதூட்டினா போவாதானே என்று கோதுக்கால உள்ள போய் அரிசி கூட இருக்கணும். ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அவரவர்களுக்கு தான் இதில் இந்த ஒரு உடற்பயிற்சியானது எங்களுடைய தேர்வு ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாததாக இருந்தாலே நாங்கள் எமக்கென்ற ஒரு நேரத்தை வைத்தது செய்வதில்லை, அதை அக்கறை காட்டுவதில்லை. இருந்தாலும் ஒரு சிறந்த ஆரோக்கியத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு செயற்பாடு. மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி ஆனந்த ஸ்ரீ ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பூநகரி எம்ஓஎச் சுகாதார பயணனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றோம். ஏற்கனவே முன்னர் பேசியவர்களுடைய டாக்டர் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் 100 வருடத்துக்கு பின்னர் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று. எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 30 வருடம் அல்லது 40 வருடத்துக்கு பின்னர் நாங்கள் பூநகரிலே 100ஆண்டு விழா கொண்டாடினோம் என்ற ஒரு ஞாபகத்தை இன்று நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டோம். சைக்கிள் ரேஸ் செய்தது இவையெல்லாம் எங்களுடைய ஞாபகங்களாக வரப்போன்றன. உண்மையாகவே 100ஆண்டு விழாவின் முதல் நாளை இன்றுதான் தொடங்கி இருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சி. உண்மையாகவே இந்த 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பிடிமானம், ஒரு கனவு, ஒரு எண்ணம், உத்வேகத்தோடு என்னுடைய டாக்டர் சிவகணேசன் செயற்பட்டு வந்தார். உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிகவும் சந்தோஷம். இந்த நேரத்தில் இங்கு பங்கு கொண்ட உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள், எங்களுடைய ஊழியர்கள், பிஹெச்எம், பிஹெச்ஏ எல்லாருக்கும் நன்றிகள். பொதுவுடையவர்கள் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்து இந்த சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வழங்க வேண்டிய இந்த தருணம் இந்த நிகழ்வு சிறந்த நிகழ்வு தனக்கு மிகப்பெரிய ஒரு தூக்கி பெற்ற ஒரு நிகழ்வு. நானும் தேடி பார்த்தேன். என்னுடைய இலங்கையிலே 325க்கும் மேற்பட்ட சுகாதார வைத்திய அஞ்சல் பணிகள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலே இந்த நூற்றாண்டுகளாக எந்த ஒரு சுகாதார வைத்திய அஞ்சல் பணிகளையும் நினைவு கூட இல்லை. அவங்க ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக செய்யவில்லை. ஆக இலங்கையிலேயே பூனேரி சுகாதார வைத்திய அஞ்சல் பணிமனை மட்டும்தான் இந்த 7 நாட்கள் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி செய்வதை நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் கண்டுகொண்டேன். உண்மையிலேயே நம்முடைய இலங்கையிலேயே மிக பரப்பளவு கூடிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவு என்னுடைய பூனேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு தான். நாங்கள் தான் பரப்பளவிலே முதலாவது இலங்கையிலேயே. அந்த வகையிலே இந்த நிகழ்வை நாங்கள் மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை விட ஊக்கந்த நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு. நான் கூட நேற்று சாவச்சேரியிலிருந்து 27 வருடத்துக்கு பிறகு சாவச்சேரியிலிருந்து பூனேரிக்கு சாயங்காலம் வந்தோம். 27 வருடத்துக்கு பிறகு வந்த நிகழ்வு. இப்போது எனக்கு மனத்தைரியம். இப்போது 43 வயது. 27 வருடத்துக்கு பிறகு நான் உணவகத்திய பூரத்தை நான் செயல்பாடு வந்திருந்தேன். எனக்கு என்ன எதுவும் மேலும் 2 வருடத்துக்கு பிறகு எனக்கு உடம்பில் வலி இருக்கிறது என்ற ஒரு தொன்பை எனக்கு தந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. உண்மையிலேயே இதுதான் நமக்கு தேவையான நிகழ்வு. ஆரம்பத்திலே என்னுடைய தேவ மகான்கள் உபயோகப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் புரட்சியாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்பது நாங்கள் இந்த இடத்திலே இந்த சுகாதார பணிகளை இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். பல பேருக்கு இந்த செயல்பாட்டுகளை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. இதே அறிவியல் ஒரு சமூகமயப்பட்ட நிகழ்வாக இது நடைபெற வேண்டும். சுகாதார வைத்தியர்கள் பணிகளை மட்டுமே ஒழுங்குபடுத்த நிகழ்வாக இல்லாமல் சுகாதார வைத்தியர்கள் பணிகளின் உத்தியோகத்தர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். சமூகமற்ற அமைப்புகள் இதை ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூடிய நிகழ்வாக இது மாற வேண்டும். ஏனென்றால் வயது முதல் நிலையில் கூட அம்மா கூட தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தார். அந்த வகையில் இந்த நிகழ்விலே என்னோட கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் பெருமை தெரிவிக்கின்ற இந்த கிளர்ச்சி மாவட்டத்துக்குரிய பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணியை பணிப்பாளர் டாக்டர் செல்வான் அவர்களை இந்த இடத்திலே நண்பரோடு நாம் நிறுவுகின்றோம். அதே போல இந்த நிலையிலே கலந்து கொண்ட நம்முடைய பூனேரி வைத்தியசாலையுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே மனம் நிறைந்த நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிகளை பிரிவு மட்டுமல்லாமல் ஒரு இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷனாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு என்னோடு ஒத்துழைத்த நம்முடைய பிரிவிஎஸ் இயக்கத்தினுடைய கிராம அலுவலர் அவர்களையும் இந்த இடத்திலே கலந்து கொண்டதற்காக மறந்த நன்றிகள். அதே போல இந்த மகா வித்தியாலயத்திலிருந்து பல மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு ஒருவராக தானும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட மகா வித்தியாலயத்தினுடைய உப அதிகாரிகளுக்கும் இந்த இடத்திலே மறந்த நன்றிகள். அதே போல இந்த இடத்திலே நம்முடைய வைத்திய சாலையை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல பிணைக்காட்சியில் வேறு நிறுவனத்தை சேர்ந்த பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே அவர்களுக்கு அமைச்சருக்கு இந்த நேரத்தில் நடந்த நன்றிகள். முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் தாங்களும் இந்த நிகழ்வை சேர்த்தவர்கள் அல்ல என்று சொல்லி இந்த நிகழ்விலே தங்களுடைய சைக்கிள்களையும் கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சைக்கிள் பண்ண நேரம் நீங்கள் எல்லாம் சைக்கிளை கொண்டு போய் தேர்ந்தெடுத்து அந்த சைக்கிள் கொண்டு வந்து இதை கலந்து கொண்டிருந்தால் மாணவர்கள் ஒவ்வொருக்கும் இந்த நேரத்தில் நாம் மறந்து வந்து நன்றாக தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அதுவும் மிக முக்கியமாக நம்முடைய ஏஎம்சி பிரிட்ஜ் வந்து இன்றைக்கு மட்டுமில்லை இன்னைக்கு ஒரு கிழமைக்கு மேற்பட்டு இந்த அலுவலகத்தை குப்பராக்க வேண்டிய வேலை இருந்தது. அந்த நிலையிலே நம்முடைய ஏஎம்சி பிரிட்ஜ் வந்து கலந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகள். அதோட முக்கியமாக நாங்கள் என்னதான் மேன்பாடு மனித வலிமையை பொறுத்தாலும் நமக்கு நிதியங்கள் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அந்த நிதி பணத்தை நமக்கு தந்துள்ள வேர்ல்ட் மிஷன் நிறுவனத்துக்கு நாங்கள் இந்த நேரத்திலே மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக வருகின்ற சனிக்கிழமை மட்டும் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த இடத்திலே நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதுவரை நீங்கள் எம்மோடு இருந்து ஒத்துழைப்பு நமக்கு பூர்ண ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உறுதியாக தன்னையெல்லாம் ஊக்குவித்திருக்கின்ற உங்களுடைய மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் உங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி உங்களுடைய அலுவலகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு உத்தியோகத்தர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே மனம் வந்த நன்மைகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.